ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் மீண்டுமாய் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால தேவனுடைய பெரிதான கிருபையில் இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறதா இருக்கிறது. அதனால் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே நிதானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவராகிய தேவன் அவருடைய மகத்துவமுள்ள நாமத்தை உயர்த்து கொள்வதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அதனால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்லதொரு காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைங்க கேட்கிற இந்த வார்த்தைகள் பெரிய அளவில் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் தந்தருளுவீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த கடைசி நாட்கள் கொடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி, அதுக்கு பிற்பாடு நித்தியத்தின் காரியங்கள், இட்டர்னல் லைஃப் குறித்ததான காரியங்கள், பரலோகத்தை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சியின் டைரக்டராக இருக்கிற சுவிசேஷகர் பால் பில்லிகிராம் ஐயா அவங்க நிமித்தமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. அது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதனால் தொடர்ந்து இப்படி போல் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் தொகுக்கப்பட்டு உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் விசுவாசத்தின் வாழ்க்கைக்காக செயல்முறையில் கொண்டு வரப்படுகிறது. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளுக்குரிய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து தியானிக்க நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு பேசப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறார். நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி, ஃபியர் நாட். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி அநேகர் நம்ம யோசிக்கிறதும் நம்ம செயல்முறையில் நமக்கு அந்த காரியங்களை நம்ம அனுபவிக்கிறது என்னென்னா பயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், உலகம் எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி இருக்கும், ஜனங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, இல்லது ஒரு வேலை ஸ்தலத்தில் போய் ஒருத்தர் புதிதாக சேர்கிறாருன்னா அந்த வேலை ஸ்தலம் எப்படி இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு மாணவி போய் சேர்றாங்க, மாணவர் போய் சேர்றாரா, அந்த காலேஜை குறித்து தானே அவருக்கு பயம் இருக்கும். எப்படி இருக்குமோ அந்த காலேஜ், இதில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் பயங்கள் எதிர்க்கெடுத்தாலும் பயம். அப்படி பயந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை சுபாவங்கள் அநேகருக்கு இருக்குது. சிலர் சின்ன ஒரு காரியத்துக்கு இருளுனா பயப்படுவாங்க, யாரோ கொஞ்சம் அதட்டி சத்தமாக கூப்பிட்டா பயப்படுவாங்க, இல்லது கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது தாறுமாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதற்கும் பயம் உண்டாகும். இப்படி பயங்கள் அநேகரை இன்னைக்கு அப்படியே சூழ்ந்து வாட்டி உதைத்து கொண்டு இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்றால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி. எப்படி உண்டாச்சுன்னா தரிசனத்தில். ஏப்ரஹாம் வாஸ் ஹேவிங் a vision. தரிசனம் உண்டாகிறது. ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டாகும். தரிசனம் எப்படி உண்டாகும்னா நம்ம படுத்து உறங்கும் போது தான். படுத்து உறங்கும் போது தரிசனங்கள், கனவுங்க, சொப்பனங்கள் உண்டாகும். அப்படி போல ஆபிரகாம் படுத்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு தரிசனம் உண்டாகிறது. தரிசனத்தில் ஆண்டவராகிய தேவன் தென்பட்டு ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை ஆபிரகாம தரிசனத்தில் உண்டாக்கி ஆபிரகாமுக்கு பேசுறார் ஆண்டவராகிய தேவன். ஆபிரகாமே நீ பயப்படாத, ஃபியர் நாட் யூ ஏப்ரஹாம்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த சத்தியத்துக்குள்ளே பிரவேசித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது பயங்களோ நடுக்கங்களோ ஏதாவது ஒரு காரியங்களில் உங்களுக்கு இருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, என் மகளே என் மகனே நீ பயப்படாதே. உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேர் என்னவா இருக்குது, உதாரணத்துக்கு உங்க பேரை வைத்து கொண்டு அது பக்கத்துல நீங்க சொல்லுங்க பயப்படாதேன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கால நேரத்தில் பயப்படாதுன்னு சொல்றாரு. ஏதோ காரியங்களை குறித்து பயப்படுறீங்களே, ஏதோ காரியங்களை குறித்து அச்சுறுத்தலா இருக்கிறது, ஏதோ காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோமே, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லி யோசிக்கிற சகோதரா சகோதரி, தாயை தகப்பனே, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க பெயர் சொல்லி சொல்றாரு, நீ பயப்படாதே. ஆபிரகாமுக்கு அப்படிதான் சொன்னார் சொப்பனத்தில், ஆபிரகாமே நீ பயப்படாதே. மேலங்க வாசிக்கப்படுகிறோம் பாருங்க, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். What a beautiful and mighty word it is. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து உண்டாக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆபிரகாமை பார்த்து தரிசனத்தில் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, fear not o Abraham, நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்னா மகா கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். I am the shield of you, I am a shield for you, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அதனால உனக்கு நான் என்ன பண்றேன், மகா பேர பலனா இருக்கிற, உன்னோடு கூட இருக்கிறன்றதுக்கு அர்த்தம். மகா பேர பலனா இருக்கிறேன்னா, whenever we losing our strength, whenever Abraham lost his strength, பயந்தோ என்ன நடக்குமோன்னு யோசித்து அவர் பலவீனப்பட்ட, அவர் தன்னுடைய பலன் இழந்த சமயத்தில் ஆண்டவர் அவரை தைரியப்படுத்துகிறார், அவரை தட்டி எழுப்புகிறார், அவரை தூக்கி விடுகிறார். அப்படி போல இந்த கால நேரத்தில் பயந்து இருக்கிற சுபாவத்தில் இருக்கிற சகோதரா சகோதரி, உன்னை பார்த்து ஆண்டவர் தூக்கி விடுகிற, தட்டி எழுப்புகிற, விசுவாசத்தை அதிகரிக்கிற தேவனா இருக்கிறார். நீ பயப்படாதே, ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். I am a shield of you, I am a shield for you, I am a greater strength for you, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றார். ஏதோ காரியங்களை குறித்து யோசிக்கிறீங்களே, பயப்படுறீங்களே, அச்சுறுத்தலாக இருக்கிறீங்களே, என்ன நடக்கும் ஏது நடக்குமோன்னு சொல்லப்பட்ட ஒரு கலக்கம் உண்டாகிறதா, நீ பயப்படாது. இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசியிருப்பாரானால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உன்னை முற்றிலுமாய் கரங்களை பிடித்து நடத்துவதற்கு உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் காரியங்களை வாய்க்கப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேவ சமூகம் நடத்தும், பயப்படாதீங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கேடகமும் மகாபலனாக இருந்தது போல இந்த காலத்தில் உங்களுக்கும் கேடகமும் மகாபலனாக இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியில் ஆண்டவரே, இன்றைக்கு ஆபிரகாமை உதாரணத்தை கொண்டு கர்த்தாவே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமா இருப்பேன் என்று சொல்லி தரிசனத்தில் அவருக்கு உண்டாகி பேசியிருக்கிற தெய்வம், இன்றைக்கு இந்த பிள்ளைகளோடு கூட நீர் பேசிக்கொண்டு இருக்கிறமைக்காக, தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறமைக்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.